உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025, தமிழுக்கு மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2025 மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம் 4ஆம் தேதி வக்ரமாகின்றது. அவர் அசுர குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் வக்ரமாகின்றார். சுக்கிரன் உச்ச பலத்திலே வக்ரமாகின்றார். இதனால் பலருக்கு அதிவிரைவான ஒரு நல்ல செயல்களும் நடக்க இருக்கின்றது. சிலருக்கு அதிவிரைவான வீண் செலவுகளும் ஏற்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, இப்படி முக்கியமாக பல விஷயங்களிலே ஒரு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது. அதனால் இந்த வார நிகழ்வை கண்டிப்பாக காண வேண்டும். கொடுக்கப்படுகின்ற ஒரு குறிப்புகளை கவனமாக குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக மாறும் என்பதை கூறி இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். பாருங்கள். தனுசு ராசிக்கு இப்பொழுது உங்களுக்கு ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த தனுசு ராசியை சேர்ந்த சொந்தங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல நேரம், ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார். பல வகையிலே இந்த தனுசு ராசிக்காரருடைய இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்கவும் இருக்கின்றது. அதே போல சுப நிகழ்ச்சிகளுக்காக சுப விரயங்களும் நீங்கள் செய்ய தயாராக இருக்கின்றீர்கள். ஏதேனும் கடன்பட்டாவது நமது பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கின்றீர்கள். அதே போல ஒரு கடன்பட்டாவது இந்த சொத்தை வாங்கியே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றீர்கள். ஏன் கடன்பட்டாவது என்ற அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறேன் என்றால், 12ஆம் இடத்திற்கு உங்கள் ராசிநாதனுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக அது வீண் விரயமாகக்கூடிய ஒரு இடம். அது நீங்கள் உழைக்கின்ற பணம் சில நேரங்களிலே அது வட்டிக்காக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால தான் அந்த கடன்பட்டாவது என்ற ஒரு வார்த்தையை நான் உரைக்கின்றேன். அதே போல உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்றார். 6ஆம் இடம் என்பது கடன் ருணஸ்தானம். உங்கள் தைரியம், உங்கள் பராக்கிரமம், உங்கள் வீரத்தை சொல்லக்கூடிய இடம். அதனால் எதையும் சந்தித்து விடலாம் என்று ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கின்றது இப்பொழுது. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கின்றது. என்னால் எதுவும் சாதித்து விட முடியும். எவ்வளவு பேர் எதிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பேர் சேர்ந்து வந்தாலும் என்னை நான் ஒருத்தனாக உங்களை சமாளிக்க முடியும் என்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது. எந்த ஒரு எதிரியையும் சரி, எந்த ஒரு கடன்காரனையும் சரி சமாளிக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அதே போல ஒரு கடன்பட்டாவது நீங்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்றது. காரணம், உங்களுக்கு தெய்வ துணை இருக்கின்றது. அதே 6ஆம் வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அதனால் அந்த வரவு என்பது நீங்கள் எதிர்பார்த்த வகையிலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். அது உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே செலவிடப்படும். வீண் விரயமாக ஒரு துளி கூட வெளியிலே செல்லாது. ஏனென்றால் இப்பொழுது குடும்ப தேவை நிவர்த்தி செய்வதற்கே நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் வெளியிலே எப்படி வீண் செலவு செய்ய முடியும்? அதனால் கண்டிப்பாக, குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு அங்கிருந்து சம்பாதித்த பணத்தை இங்கே தன் தங்கைக்காகவோ அல்லது ஒரு அண்ணனுக்கு திருமணத்திற்காகவோ அல்லது ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்காகவோ நீங்கள் பணங்கள் நிறைய அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். இப்படி உங்களுக்கு இந்த தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, ஒரு சொந்தங்களுக்கு, உங்களுக்கு நன்மைக்காக பல ஒரு தேவைகளுக்காக செலவுகளும் அலைச்சல்களும் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கும். அதே போல இந்த தனுசு ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சபலம் அடைந்து தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக தொழில் ரீதியாக பலருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல இந்த சுக்கிரன் இப்பொழுது வக்ரம்
அடைய இருக்கின்றார் 4ஆம் தேதியிலிருந்து. அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் அவசர கதியிலே சில காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு நேரத்துக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். அதற்காக தொழிலுக்காக நீங்கள் கடன் பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட இருக்கின்றது. அதனால் கண்டிப்பாக தொழிலுக்காக கடன் வாங்குவது என்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது. வீட்டில் நடக்கின்ற சுபகாரியங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். ஆனால் தொழிலுக்காக நீங்கள் கடன் பட்டால் அது உங்களுக்கு கண்டிப்பாக மன உளைச்சலை தந்துவிடும். ஆனால் தொழிலுக்காக நீங்கள் கேட்கின்ற இடங்களிலெல்லாம் இப்பொழுது கடன் கிடைக்கும். சுக்கிரன் வக்ரம் ஆகாமல் நீங்கள் இருந்திருந்தால் தாராளமாக கடன் வாங்கி நீங்கள் செய்யுங்கள் என்று கூறுவேன். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் வக்ரகதி அடைந்து அதுவும் உங்களுக்கு விரைவாக செய்து முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படக்கூடியவர். அதனால் இந்த நேரத்திலே கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயத்தில் இருந்தால் அந்த பணம் பிரயோஜனமாக ஆகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவினங்களை அதிகரித்து விடுவார்கள் உங்களது நிறுவனத்தார். உதாரணத்திற்கு இதை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை போதும் என்று நீங்கள் நினைத்து கணக்கு போட்டு வைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு எதிரிகளாக விளங்கக்கூடியவர் உங்கள் கூடவே இருந்து இதை அப்படி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும், இப்படி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கூறி 1க்கு 2 மடங்காக அதை மாற்றி விடுவார்கள். அது வீண் விரயமாக மாறிவிடும். அப்பொழுது அந்த தொழிலில் இருந்து நீங்கள் எடுத்து அந்த கடனை அடைக்கும் பொழுது 1க்கு 2 மடங்காக அடைக்கின்ற பொழுது நீங்கள் திணறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தொழில் ரீதியாக கடன் வாங்குவோர் எச்சரிக்கை தேவை. நண்பர்களிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது. அதே போல 7ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். தனஸ்தானத்தையும் பார்க்கின்றார். 12 குடையவன் விரயஸ்தானாதிபதி. அதனால் உங்களுக்கு அந்த செலவினங்களை தவிர்க்க முடியாது. குடும்பத்திலும் சில நேரங்களிலே வாக்குவாதங்கள் நிகழலாம். அதனால் பொறுமை காப்பது நல்லது. நீங்களும் அவசர கதியிலே செயல்படக்கூடியவராக இப்போ இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் நிதானம் தேவை. வார்த்தைகளிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே போல உங்களது இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக பல நன்மையான காரியங்கள் உங்கள் வீட்டிலே நடக்க காத்திருக்கின்றது. அவர்கள் மூலியமாக சில ஆலோசனைகள் நீங்கள் பெறலாம். 9 குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சிவகுலத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு அதிர்ஷ்டமான நேரம். குலதெய்வ வழிபாடை செய்து நீங்கள் பல நன்மைகளை பெறலாம். உங்களது தந்தையார் மூலியமாக பல ஒரு நல்ல காரியம் நடக்க காத்திருக்கின்றது. உங்கள் தாயார் மூலியமாக சிலருக்கு வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. குறிப்பாக 4ஆம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள். கவனம் தேவை. சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் இந்த 4ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களிலும் நீங்கள் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல வாகனங்கள் வாங்கி விற்பவர்களுக்கு நீங்கள் அதை சரியாக விலையிலே விற்கின்றோமா என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நஷ்டத்துக்கு விற்றுவிடக்கூடாது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது நல்ல நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இருப்பினும் நீங்கள் போட்டிருக்கிற பட்ஜெட் 2 மடங்காக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம். நல்ல ஒரு வியாபாரங்கள் நிகழும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அனைத்து துறையை சார்ந்தவர்களும் செலவினங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல விவசாயத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவ துறை சார்ந்தவர்கள், காவல் பணியில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான நேரம். நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. செலவினங்கள் அதிகரிக்கும். இப்பொழுது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காணலாம். தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே உங்களுக்கு 2ஆம் எண் நன்றாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல 4ஆம் எண்ணும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த 2 எண்களுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.